மோஸ்ட் ஆஃப் கருத்து கணிப்புகள் வந்து திமுக வெல்லோன்னு ஒரு பக்கம் சொல்லுது. அதே போல சபரீசன் அவர்களுமே வந்து ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு. சபரீசன் என்னவா இருக்கார் திமுகமா? இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னா தெரியுது. அவருக்கு தெரியாம தான் முதலமைச்சராக இருக்காரா சார்? முதலமைச்சராக இருக்கிறதுக்கும் நடக்கிறதெல்லாம் தெரியறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? நாங்கள் வந்து பெண்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்குறோம், நல்ல ஆட்சி கொடுக்குறோம், பாலும் தேனும் ஓடுதுன்றாரு. அது நடக்குதா இங்க? இப்போ விஜய் அவர்கள் பெண்களை அவ்வளோ ஆதரிக்கும் போது, பெண்கள் சப்போர்ட் இருக்குன்றப்போ, பெண்களுக்கு அட்லீஸ்ட் சரிசமமாக நீங்கள் வந்து தேர்தலில் சீட்டு கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 50 சீட்டுகளுக்கு மேலேயாவது கொடுத்துருக்கலாம்ல. அதாவது சீட்டோட பெர்சன்டேஜை வச்சு நீங்கள் வந்து பெண்கள் மீது நம்பிக்கை இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ உங்களுக்கு செட் பண்ணணும். அதானே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவ்வளோ தவறு செஞ்சுட்டு இருக்காங்க, அதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. அவ்வளோ சீக்கிரம் கடந்து போகிற விஷயம். ஆனால் இவருக்கு மட்டும் இவ்வளோ நடக்குதுன்னு சொல்லி எந்த ஊடகம் தொடர்ச்சியாக அந்த செய்தியை மாற்றி போட்டீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன் சார் போடல? யார் போட்டா? சார் இருக்க எல்லா சேனலும் எல்லா சேட்டலைட்டையும் தராங்க சார். டிவிக்கோட நியூஸ் மட்டும் தான் சார். டிவிக்கு அவரை வச்சு தான் நீங்கள் புலப்பாங்க. அது எனக்கு தெரியும். அவருக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கியா? திமுக 1000 கொடுத்துச்சு, அதிமுக 2500 கொடுத்துச்சு, டிவிக்கு வந்து 2500 கொடுத்துச்சுன்ற மாதிரி அவங்க 19 போட்டாங்க, இவங்க 20 போட்டாங்க, நான் 23 போட்டேன். அந்த கணக்கு தான் 23 பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். பொறுக்கி புறம்போக்கு மாதிரி பெண்கள் மேல கை வைக்கிறான் இல்ல கட்சிக்காரனே. மோஸ்ட் ஆஃப் கருத்து கணிப்புகள் வந்து திமுக வெல்லோன்னு ஒரு பக்கம் சொல்லுது. அதே போல சபரீசன் அவர்களுமே வந்து ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு, திமுக தான் வந்து வெல்லும், ஏன்னா நாங்கள் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து மக்களுக்காக கொடுத்துருக்கோம், ஸோ எங்களுடைய திட்டங்கள்லாம் வந்து வெற்றி திட்டங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லி. சபரீசன் என்னவா இருக்கார் திமுகமா? கட்சியில் இல்லை இல்லை சார், கட்சியிலே இல்லைன்னா கருத்து சொல்கிற பாரு. மறுபடியும் திமுக தான் வெல்லும். ஏன்னு கேட்டாக்கா எங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு இருக்காரு, நிறையா ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்கீம் இல்லை, ஸ்கேம். புரியுதுங்களா? ஏகப்பட்ட ஸ்கேம் பண்ண வேண்டியது. ஏன்னா கலைஞர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டா தானே. சர்க்கரை எறும்பு தின்னுருச்சு, சாக்கை வந்து கரையான் தின்னுருச்சு. இந்த மாதிரி யாராவது யோசிப்பாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அதே போல் இவர் வந்து சபரீசன் என்பது ஒரு பவர் செக்டாராக உட்காந்துக்கிட்டு அவர் என்னென்ன வேலை செஞ்சார், எங்கெங்கே போனார் வந்தார்ன்ற எல்லா கதையும் எல்லாருக்கும் தெரியும். சரி, நேரடியாக அவர் அரசியல் காலத்துக்குள்ளே வரட்டும், அப்புறம் விமர்சிப்போம். இப்போதைக்கு நம்ம வந்து சரி 10 11 அத்தோடு ஒன்று குரல் கொடுக்குறாரு, போகட்டும். ஓகே, கமல்ஹாசன் அவர்கள் வந்து அவங்களுக்கு சீட் கொடுக்கல, இருந்தாலுமே வந்து அவங்களுடைய கட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேலே வந்து அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருந்தாங்க. பட் வந்து அது எல்லாமே கட்சி நிதிக்கு போயிடுச்சு, யாரோட அமௌண்ட்டையும் திருப்பி தரமாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காரு சார். அதாவது திமுகவோட சாவாசம் கொலநாசன்ற மாதிரி ஆகிப்போச்சா? நீங்கள் அவன் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. நீ கேண்டிடேட்டு நிப்பாட்ட மாட்டேன்னு சொன்னால் எதுக்கு வேட்பு மனு வாங்கினேன், எதுக்கு எங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கினேன்னு கேட்குறான்ல, நியாயமாக கேட்குறான்ல. அதெல்லாம் வந்து கட்சிக்கு இது போயிடுச்சுனாக்கா இது எவ்வளோ பெரிய அப்பட்டமான, தான் சொன்னேன்ல, சர்க்கரையை எறும்பு தின்னுருச்சு, சாக்கை கரையான் தின்னுச்சுன்னு எப்படி கலைஞர் சொன்னாரோ, அதே போல் திமுக கூட போன பிறகு என்ன மாதிரியான வாடை, என்ன மாதிரியான சாவாசம், என்ன மாதிரியான புத்தி, எத்த மாதிரியான சிந்தனைன்றது நீங்கள் மக்கள் அதான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கமலஹாசன் இந்த அளவுக்கு வந்து போக வேண்டாம்ன்றது தான். ஏன்னா இப்போ கூட உங்களுக்கு நீங்களும் ரஜினி சேர்த்து நடிக்கிறீங்க, பெரிய அமௌண்ட்லாம் வருது, உங்களுக்கு வரும் நிச்சயமாக, அது ஓகே. ஆனால் அவன் உழைச்ச காசு அவன் அவங்ககிட்ட கொடுத்த காசு தான் கேட்குறான். நியாயமாக தானேம்மா கேட்குறான். ஒரு ஃபார்முக்கு 50,000 இல்லை கொடுத்துருன்றான். கொடுக்குறதான முறையாக இருக்கும். நாளைக்கு அவங்கெல்லாம் சேர்ந்து கோர்ட்டில் போய் கேஸை போட்டு உங்களை வந்து, ஏன்னா நீங்கள் சொன்னது எதுக்கு வாங்கினீங்களோ அதுக்கு தான் பர்பஸ் பண்ண அவன் கட்சிக்கு டொனேஷனாக கொடுக்கல அப்படின்னும் பொழுது அண்ணன் அதை பரிசீலனிக்கணும். கமலஹாசன் அவர்கள் அதை பரிசீலிக்காமல் போனாக்கா மேலும் மேலும் எதோட சேர்ந்தா எது என்ன செய்யுன்ற கதை மாதிரி தான் எல்லாரும் பேசுவாங்க. ஓகே, ஏன்னா வந்து கட்சியில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. நிறைய பேர் வந்து ஓப்பனாகவும் அதிருப்தியை வெளிப்படுத்திட்டாங்க. அதே போல் நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ராசாவுடைய ஒரு ஆடியோ வந்து பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது களத்தில். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து அந்த கூட்டணிக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்றதை தாண்டி கட்சிக்குள்ளே இவ்வளோ நாளாக வந்து இருந்த ஒருத்தரே வந்து பேசின ஆடியோ வெளியாகும் போது அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது இல்லையா? அவங்க பிரிக்கவே முடியாது, ஒட்டிக்கிட்டேன். ஊழலையும் திமுகவையும் பிரிக்க முடியாது, இந்த மாதிரி கேவலதனத்தையும் திமுகவையும் பிரிக்க முடியாது. ஸ்டாலின்லாம் வந்து அவருக்கு என்ன ஒரு லீடர் கெப்பாசிட்டி கிடையாது கட்டுங்களா? அவர் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு, கனிமொழி எந்த மாதிரி வரவிடாமல் செஞ்சாருன்றது பேசின காணொலி இருக்குது. ஆனால் ராசா வந்து நான் இல்லைங்கிறாரு. புரியுதுங்களா? அது நான் இல்லை அப்படின்ட்டு அப்பட்டமாக தெரியுது. அன்றைக்கி நடந்த சூழல் என்ன ஏது, இவர் ஜெயிலில் இருக்கும்போது என்ன, குறிப்பாக அவர் சொன்ன வார்த்தை அழகிரியை கோட் பண்ணி சொல்கிறாரு. ஸ்டாலின் தான் வாங்கி காசு எல்லாத்தையும் பட்டுவாடை பண்ணி கொடுத்தாருன்றதை சொல்லிட்டு நீ வெளியே வர வேண்டியதானே.
ஸோ விச் மீன்ஸ் அப்போது ஒரு பெரும் தொகையை வைத்துக்கொண்டு இவர்கள் என்ன மாதிரியெல்லாம் நாடகம் போட்டிருக்காங்கன்னு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது கூடவே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அந்த அரசியல் கட்சி தலைவருக்கு பெருசாக வந்து கெப்பாசிட்டி இல்லைன்றத கூட இருக்க நபர்களே சொல்கிறாங்கல்ல. ஸ்டாலினுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்றதா இருக்கட்டும், அதே விஷயத்தை தான் வைகவும் சொன்னார். ஸ்டாலினா நத்திங், ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் இருக்கக்கூடிய அறிவு கூட அந்த அளவுக்கு கிடையாது அப்படின்ற வார்த்தை அவரும் பயன்படுத்தியிருக்கிறாரு. ஸோ எல்லாருக்குமே தெரியுது ஸ்டாலின் வந்து என்ன மாதிரியான விஷயம். இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னா தெரியுது அவருக்கு. தெரியாம தான் முதலமைச்சராக இருக்காரா சார்? முதலமைச்சராக இருக்கிறதுக்கும் நடக்கிறதெல்லாம் தெரியறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? தெரியுதான்னு கேட்குறேன். நாங்கள் வந்து பெண்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்குறோம், நல்ல ஆட்சி கொடுக்குறோம், பாலும் தேனும் ஓடுதுன்றாரு. அது நடக்குதா இங்கே? அப்போ ஒன்றும் தெரியலன்னு தானே அர்த்தம். இவரை டம்மியாக உட்கார வச்சுக்கிட்டு சுற்றி இருக்க ஆட்கள்லாம் அவர்கிட்ட படம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவர் அதை தான் நம்புறாரு. மோடி வந்தாக்கா இங்கே வந்து ஸ்க்ரீன் போட்டு கட்டுறாங்கல்ல, சாக்கடையெல்லாம் மறைச்சு. அதே போல் இங்கே வந்து ஸ்டாலின்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேராக அந்த கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி போட்டு இவங்க ஏதாவது ஒரு புகைப்படத்தை காமிச்சிட்டு நம்ம வந்து பாலும் தேரும் ஓடுதுன்னு காட்டுறாங்களா? இல்லை உண்மையாலுமே வந்து அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒன்று அவருக்கு இது எதுவுமே தெரியாமல் இருக்கணும், இல்லை மக்களை ஸ்டாலினும் சேர்ந்து ஏமாற்றணும். இது 2 ஆப்ஷன் தானே. ஓகே. ஓ பெண்களுக்கு திமுக பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்றத தாண்டி இப்போ விஜய் அவர்கள் வந்து பெண்களை பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்காங்க. திமுகவும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு சார், பெண்களோட ஓட்டு எல்லாமே எங்களுக்கு வரும் அப்படின்னு. அதே போல் விஜய் அவர்களும் பெண்களோட ஓட்டு எங்களுக்கு இருக்குது அப்படின்றாங்க. பட் திமுக விட்டுருங்க, நான் கணக்கில் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. இப்போ விஜய் அவர்கள் பெண்களை அவ்வளோ ஆதரிக்கும் போது பெண்கள் சப்போர்ட் இருக்குன்றப்போ பெண்களுக்கு அட்லீஸ்ட் சரிசமமாக நீங்கள் வந்து தேர்தலில் சீட்டு கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 50 சீட்டுகளுக்கு மேலேயாவது கொடுத்துருக்கலாம்ல. ஏன் கொடுக்கல? அப்போ பெண்கள் மேலே வந்து தாவேக்காவுக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லைன்னு எடுத்துக்கலாமா? அதாவது சீட்டோட பெர்சன்டேஜை வச்சு நீங்கள் வந்து பெண்கள் மீது நம்பிக்கை இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ உங்களுக்கு செட் பண்ணணும் அதானே? இல்லை சார், கேட்குறேன். ஆக்சுவலாக நான் ஒரு பெண், இப்போ நான் என்னோட பார்வை என்னன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து ஜெயிக்குது ஜெயிக்கல அது வேற. ஆனால் ஒரு பெண்ணாக இருந்து பார்க்கும்போது அந்த கட்சியில் வந்து சரி பாதி பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதிகாரத்தை வந்து 2 பேருக்கும் சமமாக கொடுக்குறாங்க. ஏன் தாவேக்காவால் அதிகாரத்தை அண்ணன் கொடுத்தாங்களா? சரி. ஒரு மாற்று சக்தியா அதிமுக திமுக போல இல்லாம நான் ஒரு மாற்று சக்தியா வரணும், எல்லாருக்கும் வந்து சரிசமமா இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த தாவேக்கா இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்திருக்கலாம் சார். திமுக அதிமுக விட அதிகமான பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஆமா, திமுக வந்து 19 சீட் தான் கொடுத்துருக்காங்க, அதிமுக 20 சீட்டு கொடுத்துருக்கு. 3 சீட் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க. நான் அதை மறுக்கிறதுக்கு இல்லை சார், அதான் சொல்றேன். முதல் முறை 75 வருஷம் கட்சி இவ்வளோ நாள் ஆகி இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க. முதல் முறை வந்தபொழுது நம்ம இவ்வளோ சீட் கொடுத்துருக்குறோம். இனி பெண்களுக்கும் இளைஞர்களும் அரசியல் புரிதல் ஏற்பட்டு அதிகமான வாய்ப்பு கேட்கும் பொழுது வாய்ப்பு கொடுக்கப்படும். அவங்களுக்கான அனுபவம் பார்த்து தான் கொடுக்கப்படும் அப்படின்னும் பொழுது பண்ணுவாங்கம்மா. இது ஒரு இஷ்யூவாம்மா. சரி, இஷ்யூ இல்லை சார். ஆனால் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம எல்லா பெண்களுக்கும் என்ன செய்யறோன்றதை அவர் சொல்லியிருக்கிறார்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சு ஸ்கிராப்புக்கு ஒரு பஸ்ஸில் மட்டும் தான் போகணும்னு ஸ்டாலின் சொன்னார்ல, அது கிடையாது. எல்லா பேருந்துலையும் போங்க, உங்களை ஓசின்னு சொல்லி யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுக்கு பீக் ஹவர்ஸில் வேலை நேரத்தில் எல்லா நேரத்திலும் எல்லாரும் பயணிக்கலாம். 6 மாதத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், குழந்தைகள் அது கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும், திருமணம் முடிக்கும் பொழுது வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பவுன் தங்க நகை ப்ளஸ் வந்து ஒரு பட்டுப்புடவை ஆகட்டும் கொடுக்குறேன்னு சொல்கிறாருல்ல. சார் திமுகவும் அதே தான் சார் பல வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உருட்டிகிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் இவர் நான் செய்வேன் நல்ல விஷயம் பிடிச்சிங்க. இவர் சொந்த காசில் இது வரைக்கும் மாணவ பிள்ளைகளுக்கு தங்க வேற கொடுத்தாரா? திமுக அப்படி கொடுத்துச்சா சொந்த காசில்? ஒருத்தனை சொல்லுங்கள், தான் சொந்த காசில் தங்கமும் வயிறும் மாணவ பிள்ளைகள் கொடுத்தாங்க எங்கே காட்ட சொல்லுங்கள். திமுகவோ அதிமுகவோ ஒரு தலைவனை காட்டுங்க. செஞ்சாரா இல்லையா? அப்புறம் அதிகாரத்திற்கு வரும் முன்னாடியே தன் உழைச்ச பணத்திலேருந்து தங்கம் வயிறுன்னு கொடுத்த மனுஷன் அதிகாரத்துக்கு வந்த பிறகு எப்படி கொடுக்காம இருப்பார்? அதுதான் உருட்டு. இது செஞ்சிருக்கிறாரு, இனி அதை தான் அதிகாரத்துக்கு வந்த பிறகு செய்வேன்னு சொல்கிறாரு. ரெண்டுக்குமே நீங்கள் புரிதலோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுமா? கட்சிக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துலேருந்து விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. 20 வருஷமாக பண்ணுறாரு. உங்களுக்கு அது இப்போ தான் தெரியும். நீங்கள் 3 வருஷமாக நடத்திருக்கீங்க. 3 வருஷமாக தான் நீங்கள் அவரை கவனிக்கிறீங்க. சரிங்களா? 20 வருஷமாக மாணவ பிள்ளைகளுக்கு அவர் வந்து ஊக்கத்தொகை கொடுக்கறது, அவங்கள வந்து பண்ணக்கூடிய எல்லா விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, என்னுடைய கேள்வி வந்து மீண்டும் ஏன் வந்து பெண்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கல? அதுக்கான அனுபவம் இல்லைன்றீங்கல்ல சார். அனுபவம் இல்லைன்னு சொல்லலாமா? அவர்கள் இன்னும் நிறைய பேர் விரும்பி வரும்பொழுது கொடுப்பாங்கன்றேன். அப்போ கட்சிக்கு யாரும் பெண்கள் விரும்பி வரலன்னு எடுத்துக்கலாம். அதிகாரத்தை நோக்கி வருவதற்கு இன்னும் அவங்க வர கொடுக்கத்தாம செய்வாங்க. இதில் என்ன இருக்கு? அவ்வளோ ஈஸியாக கடந்து போகிற விஷயமா சார் இது? ஒரு அரசியல் தலைவருக்கு இங்கே கொடுக்கக்கூடிய நெருக்கடி ஒன்று இருக்குது. அதை குறித்து மீடியா பேசாமல் கடந்து போகிறீங்க. எல்லாரும் இங்கே வந்து மணிமணின்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க எல்லா கட்சிக்காரன். அப்புறம் அதே போல் வந்து இவருக்கு மட்டும் எல்லா இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க, அதை பற்றி பேச மாட்டீங்க.
அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவ்வளோ தவறு செஞ்சுட்டு இருக்காங்க, அதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. அவ்வளோ சீக்கிரம் கடந்து போகிற விஷயம். ஆனால் இவருக்கு மட்டும் இவ்வளோ நடக்குதுன்னு சொல்லி எந்த ஊடகம் தொடர்ச்சியாக அந்த செய்தியை மாற்றி மாற்றி போட்டீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன் சார் போடல? யார் போட்டா? சார் இருக்க எல்லா சேனலும் எல்லா சேட்டலைட்டையும் தராங்க சார். டிவிக்கோட நியூஸ் மட்டும் தான் சார் இருக்கு. டிவிக்கு அவரை வச்சு தான் நீங்கள் பொழப்பாங்க, அது எனக்கு தெரியும். அவருக்கு இல்ல, இப்படி ஒரு போடல அநீதி அப்படின்னா இழைக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கியா? ஸ்டாலினுக்கு மட்டும் இப்படி கொடுத்துருக்கீங்களே, அதே மாதிரி ஒரு மணி நேரத்துக்குள்ள வர சொல்லியிருக்கீங்களா? எங்கேயாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் போகிறதுக்கு ஸ்டாலின் 1 ஹவருக்குள்ள வரணும்னு சொல்லி எங்கேயாவது போட்டிருக்கீங்களா? அப்படி ஏதாவது தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கான்னு ஒரு கேள்வி ஒரு சேனல்ல காமிச்சதா சொல்லுங்க பார்ப்போம். காட்டுங்க பார்ப்போம். ஏமா அவங்க கூட்டமே இல்லாமல் பலூனை சுற்றிலும் ஊதி வச்சுக்கிட்டு தெரியுமா? திமுக சுற்றிலும் உதயநிதி போகும்போது பலூனை வச்சு மறைச்சிட்டு கொடியை வச்சு மறைச்சிக்கிட்டாங்க, ஆளுகளும் தெரியக்கூடாதுன்ட்டு. கேமராவில் பார்த்தா சுற்றிலும் பலூன் கொடி மட்டும் தான் தெரியும். இவருக்கு இவ்வளோ பெருசாக இருக்கே, நீதிமன்றமே சொல்லியிருக்கே, ஏன் அந்த புரிதல் இல்லைன்னு அப்படிலாம் நீங்கள் நியாயமாக போட விஷயத்த போடுறது கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கு டிஆர்பிக்கு ஏதாவது ஒன்று வேணும், எதையாவது ஒன்றுக்கு இருக்கு நம்ம கேட்கணும். ஏன் இது இல்லை, ஏன் அது இல்லை, ஏன் இது இல்லை? அவர் ஊழலே பண்ணலை, வந்திருக்கிறாரு, ஆட்சிக்கு வராரு, அவர் வந்ததுக்கப்புறம் இதை செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை தாண்டி ஏன் அவருக்கு இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறீங்கன்றதை பற்றி பேசணும். ஏன் நீங்கள் போய் மற்ற முன்னாடி ஸ்டாலின்கிட்டையோ இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட நீங்கள் கேள்வி எழுப்ப வேண்டியது, அவர் இப்போ தான் வராரு, ஏன் அவரை இவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க, ஏன் எதிர்க்கிறீங்க, இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன செஞ்சு கிழிச்சிட்டீங்க, மக்கள் ஏன் இவ்வளோ அதிருப்தியில் இருக்கிறாங்க, இந்த ஆட்சியில் போராடாத துறையே கிடையாது, எல்லா துறையும் போராட்டாங்க, மாற்றுத்திறனாளி செவிலியர்லேருந்து மருத்துவர்லேருந்து எல்லாமே போராடினாங்களே, இப்படி போராடிக்கிட்டு நீங்கள் வந்து நல்லாட்சி தான் கொடுக்குறேன், மறுபடியும் நான் தான் வருவேன் எப்படி சார் சொல்லும்போது உங்களுக்கு கூச்சமாகவே இருக்காதான்னு ஏன் யாருமே கேட்க மாட்டீங்க? சரிங்க, அதிமுக திமுக கம்பேர் பண்ணாதீங்க சார். கம்பேர் இல்ல பண்ணலாமா? நான் ஏன் யார் reason இருக்கு, யார் நான் ஆட்சி சொல்லிடுறேன். இல்ல யார் ஆட்சியில் இருந்தாங்களோ அவங்கள கேள்வி கேட்காத ஊடகம் ஆட்சியிலே இல்லாத இவரை மட்டும் ஏன் பிடிச்சி பராட்டுறீங்க? ஏன் கேக்குறாங்கன்னா அதுக்கு ரீசன் இருக்கு என்னது, சார். நான் பரண்டுறதா? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றா வர்றேன். இப்ப நீங்க மாற்றா வரும்போது உங்ககிட்ட மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு ஊடகத்துடைய அதிகமா இருக்கும் ஆமா சார். எதிர்பார்ப்பு இருக்கு. ஆமா. ஊடகத்தின் அரண் என்ன, 4ஆம் தூண் உங்களை சொல்றது நடுநிலையா இருங்கன்னு சொல்றேன். அவங்கள கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசணும், புரியுது? அவங்கள யாருமே எதுவுமே சொல்லாம நல்ல மயில் இறக வச்சு வருடி கொடுக்குற மாதிரி வருடி கொடுத்துட்டு இங்க வந்து ஏன் சார் நிறைய ஆட்கள் போடல, மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஜய் அவர்கள் கிட்ட தான் சார் நாங்க கேட்போம். அவங்கள விட ஆட்கள் நிறைய போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டேனா? சரி, அடுத்தடுத்து அதே அதுதான் மாதிரி சார். இது நடக்கும்ல. எப்படி இருக்குன்னா, திமுக 1000 கொடுத்துச்சு, அதிமுக 2500 கொடுத்துச்சு, டிவிக்கு வந்து 2500 கொடுத்துச்சுன்ற மாதிரி அவங்க 19 போட்டாங்க, இவங்க 20 போட்டாங்க, நான் 23 போட்டேன். அந்த ஆனா கணக்கா அந்த தான் இருக்கு. 23 பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். பொறுக்கி புறம்போக்கு பையன் மாதிரி பெண்கள் மேல கை வைக்கிறாங்க இல்ல கட்சிக்காரனே, தலைவன்ல இருந்து தொண்டை வரைக்கும் வந்து பளபளன்னு இருக்குன்னு விமர்சிக்கிறாங்கல்ல, அப்படி கேவலத்தனம் பண்ணல. 2 வயசு குழந்தைய வந்து பாலியல் பண்ண திமுக அந்த மாதிரி இங்க பண்ணல. இங்க பாதுகாப்பு கொடுக்குறோம்ல. மாற்றம் என்னன்னு கேட்டீங்கல்ல, பாதுகாப்போட வந்து அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறோம். நீ என்ன பண்ற? பிஜேபியில் இப்போ என்ன நடந்துச்சு? கருணாகராஜன் மீது வந்து ஒரு பெண் சொல்லிட்டு இருக்காங்களா? பிஜேபியில் நடக்குது உங்களுக்கு புரியுது. திமுகவில் சொல்லவே வேணாம், அவங்க சோத்துக்கு செத்தவனும் பெண்கள் மீது கை வைக்கிறதா தான் இருக்கிறானுங்க. மாற்றம்ன்றது எங்கள் நம்பி வராங்க, பாதுகாப்பு கொடுக்குறோம். ஒரு தங்கையை வந்து தோளில் தூக்கி நிப்பாட்டுறானுங்க எல்லா பேரும், நாங்கள் இருக்கிறோம்மா அண்ணனியா பாருமான்னு சொல்லிட்டு. மாற்றத்தையும் இளைஞர்களுக்குள்ள ஒரு ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றத்தை கொடுத்துருக்குறோமா, அரசியல் புரிதலை கொடுத்துருக்குறோமா? இன்னைக்கு இவங்க ஏன் பயப்படுறானுங்க, நீங்களாம் ஏன் பதறீங்க? இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் உள்ளே வந்திருக்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க, அவர் பின்னாடி போகிறாங்க. ஸோ என்ன பண்ணணும்? எதையாவது ஒரு கிறுத்தனமாக ஒரு கேள்வி கேட்கணும். அதானே நாங்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். எங்கள் அவங்கள சொல்லுங்கள் பாதுகாப்பு கொடுத்தோன்னு. செருப்பு பிய அடிப்பாங்க மக்கள். சொல்லுங்கள் பார்ப்போம், நீங்கள் சொல்லுங்கள். பாதுகாப்பு கொடுத்துட்டானுங்க. மாற்றம் எதுன்னு கேட்டிங்களா? இதுதான் மாற்றம். இப்போ இங்கே ஓகே கட்சி இப்போ புதுச்சேரியில் வந்து நீங்கள் 30 வேட்பாளர் நிறுத்திருக்கீங்களா சார்? அதில் ஏன் ஒரு சிறுபான்மையினர், ஒரு இஸ்லாமியர்களுக்கு கூட சீட்டு கொடுக்கல அப்படின்றதே பெரிய எனக்கு கேள்வியா பாண்டிச்சேரி அரசியல் எனக்கு தெரியாதுமா. நான் இங்கே உள்ள அரசியல் களத்தில் இருக்கிறேன். நீங்கள் அங்கே உள்ள நபர்கிட்ட கேளுங்க, இல்லை எங்கள் தலைவர் சந்திச்சிங்கன்னா கேளுங்க. சரி, இப்போ புதுச்சேரிக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக என்னன்னா இதோட கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான், ஏன் வந்து தமிழகத்துக்கு வர மாட்டாங்க? ஏன்னா எலெக்ஷன் வந்து தமிழகத்துலேயும் நடக்க போகுது, இன்னும் ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்குது. பிரதமர் வந்து அடிக்கடி வராங்க, தமிழகத்துக்கு வராங்க. அப்படின்றப்போ ராகுல் காந்தி ஏன் வந்து திமுக ஆதரிச்சு வந்து ஒரு தடவை கூட பேச மாட்டாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இப்போ அவர் வந்து புதுச்சேரி வரல அப்படின்னா இந்த கேள்வி எழுந்திருக்காது. அவர் புதுச்சேரிக்கு வந்து அந்த கட்சிக்காக கேட்குறாரு, வாக்கு கேட்குறாங்கன்றப்ப தமிழகத்துக்கு ஏன் வர மாட்டாரு? அவருக்கு பிடிக்கல, வரல. இப்போ அவருக்கும் எந்த திமுக மேல அந்த அதிருப்தி இருக்குன்னு எடுத்துக்கலாமா? 100% இருக்குமா. பிரதர் ஸ்டாலின்னு போன முறை முந்தின முறை வந்து வாழ்த்து சொன்னவர், இந்த முறை பிரதரை தூக்கிட்டார். ஒன்லி ஸ்டாலின் சொல்லி போட்டு தான் வாழ்த்தே சொன்னார் இவருக்கு. புரியுதுங்களா? 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த இணக்கம்ன்றது எங்கே குறையுதுன்னா, மக்கள் மத்தியில் திமுகவுக்கு நல்ல பேர் இல்லை, அதிருப்தி இருக்குது, பாதிக்கு பாதி பொறுக்கி போயெல்லாம் வச்சுட்டு கட்சியில் நடத்திட்டு இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியுது. அது இவ்வளோ நாள் தெரியலையா? எப்படி இவ்வளவு நாள் தெரியலையா? அவர் நீங்கள் அவரை தான் கேட்கணும்.
ஏன் வரல சார் அப்படின்ட்டு என் பார்வையில் சொல்லும்போது அவருக்கு தெரியுது. ரெண்டாவது அவருக்கு அங்கே வந்து இருக்கிறதுக்கான எந்த ஒரு இணக்கமான பிணைப்பான ஒரு விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு அவர் விரும்பலை. அவர் விரும்பினது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் எனக்கு இந்த கேள்வியே. என்ன ம். ஒருவேளை வந்து டிவிக்கு கூட கூட்டணிக்கு போக முடியலன்ற ஒரு அதிருப்தி அவருக்குள்ள இப்பவும் இருக்கா சார்? எப்பவுமே இருக்கும். இது வந்து 2029 எலெக்ஷனில் உங்களுக்கு பட்டவத்தமாக தெரியும். ஸோ விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ வேட்புமனுலேயே வந்து தொடர்ந்து வந்து பல்வேறு சர்ச்சைகள் உருவானதை பார்த்தோம். அதுலேயுமே வந்து கடைசியாக என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பெரம்பூரில் தாக்கல் பண்ண வேட்புமனுவுக்கும் திருச்சியில் தாக்கல் பண்ண வேட்புமனுவுக்கு வித்தியாசம் இருக்கு அப்படின்ற மாதிரியான சர்ச்சையெல்லாம் வெளியில் வந்துச்சு சார். இப்போ சரி செஞ்சுருக்கிறாங்க. 3வது முறையாக சரி பண்ணி வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு வித அனுபவமின்மை அப்படின்ற விஷயத்தை காட்டுதுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுல வந்து கொடுக்கக்கூடியதில் வந்து ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடக்கிறதுல இதெல்லாம் சாதாரணமாக கடந்து போகிற விஷயம். அதில் வந்து அனுபவம் இன்மைன்றது என்ன? ஏன்னா ஃபஸ்ட் டைமாக அவர் இப்போ தான் நிற்கிறாரு, கொடுக்குறாரு. ஸோ அதை அவரை வந்து யாரை மேற்பார்வையை பார்க்க சொன்னாங்களோ அவங்க தான் தப்பாக ஃபில் பண்ணாங்களான்னு தெரியல. தவறுன்னு தெரிஞ்சிச்சுன்னா மாற்றிக்கிறது தான் நல்ல விஷயம். மாற்றுறாங்க. இது ஒரு சாதாரண விஷயம் தானே, பெரிய தேச துரோகம் கிடையாதுல்ல. முழுக்க முழுக்க ஊழல் செஞ்சுட்டு என்ன நான் செய்யவே இல்லைன்னு சாதிக்கிறாங்கல்ல, அதுதான் திருட்டுத்தனம். புரியுதுங்களா? வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நேரு பண்ணது என்ன, மின்சாரத்தில் என்ன நடந்துச்சு, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கல்ல, வாங்கிட்டு தான் உத்தமன்னு சொல்லிட்டு கரூரை விட்டுட்டு கோயம்புத்தூரில் ஓடி போய் நிற்கிறதில்ல, இது அயோக்கியத்தனம். இது சாதாரண விஷயம் தானே. தவறுன்னு தெரியுது, சொல்கிறாங்க, சரி ஓகே மாற்றி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பெரிய அனுபவம் உண்மைனாக்கா ஆமாம் அவர் ஃபஸ்ட் டைமாக நிற்கிறாரு, கரெக்டு தானம்மா? சினிமா ஜேர்னலே இருந்த ஒரு நபர் அரசியலுக்குள்ளே வந்துட்டார், ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாரு, அதில் தவறுகள் இருக்கணும் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. அது என்ன அவ்வளோ பெரிய தேச துரோகமா? சொல்லுங்கள் பார்ப்போம். இதை வந்து இந்த ஆம குஞ்சு பாய்ஸும் எடுத்துகிட்டு பேசிட்டு கிடக்குறாங்க, ஃபார்மை ஃபில்அப் பண்ணதில்லை. டேய் உன் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ எதெல்லாம் ஃபில் பண்ணி எங்கெங்கெல்லாம் போயிட்டு யாரெல்லாம் வீடியோ வெளியிட்டாங்கன்னா எடுத்து பேசினா நல்லா இருக்காதுடா. ஓகே, தாவேக்கா எத்தனை தொகுதிகளை வெல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? என்னம்மா தாவேக்கா எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்கும்? ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். மக்களுடைய மனநிலை ஓகே, வந்து ஆனால் திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காங்க சார், நாங்கள் 200 தொகுதிக்கு மேலே வெல்லுவோம். அவன் திருட்டுத்தனம் பண்ணலன்னு கூட தான் சொல்கிறான், நல்லவன் கூட தான் சொல்கிறான், அவன் கட்சியில் பொறுக்கே இல்லைன்னு சொல்கிறான், நாங்கள் மெத்து கடத்தினவனை கூட வச்சுக்கலன்னு சொல்கிறான். இதெல்லாமே உண்மையா? ஒருத்தர் எல்லாம் சொல்கிறதுனாலேயே அப்படிதானே சார் வருது. சோப்பா ஏம்மா, நீ தான் பெஸ்ட்டு ஹீரோயின் கூட நான் கருத்து கணிப்பு எடுத்து சொல்லலாம் தெரியுமா உனக்கு? நீ தான் இருக்கிறதுலே பக்க ஆங்கரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆங்கர்ல நீ தான் சிறந்த ஆங்கர்னு கூட நான் காசு கொடுத்து சொல்லலாம். நீயும் மகிழ்ச்சியாக கேட்டுட்டு உட்காந்துருக்கலாம். அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைம்மா. சொல்லட்டுமா? நீங்கள் என்ன பார்க்குறீங்களா? கொஞ்சம் காசு கொடுத்தா போதும், எல்லாருமே சொல்லுவாங்க. பின்னாடியே உங்களுக்கு ஒரு 200 பேர் வந்து உங்கள் ரசிகர்னு சொல்லிட்டு வந்து எல்லா இடத்துலையும் கையெழுத்து வாங்க சொல்லலாம், உங்கள்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க சொல்லலாம். தெரியுமா? நீங்கள் போகிற இடத்துலலாம் செய்யலாமா? அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. அவங்கள்ட்ட அவ்வளோ பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, செய்கிறாங்க, அவ்வளோதானே. இந்த திமுக வந்து இப்போ வந்து இந்த தடவை ஆட்சியை பிடிக்காதுன்றீங்களா? ஏன்னா வந்து தொடர்ந்து அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, எங்களால் வந்து தொகுதி வெல்ல முடியும், கிட்டத்தட்ட 26 கூட்டணியோட நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம், திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவன் சொல்லிக்கிறதானம்மா, சொல்லட்டும், ரிசல்ட் வரட்டும் பார்ப்போம். மக்களுடைய மனநிலையை பொறுத்து தான் எதுவுமே. அதற்கு முன்பாடே நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இதில் வந்து இப்போ நம்ம தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா டிவிகே டிஎம்கேன்னு பேசிகிட்டு இருக்கோம்ல, இப்போ இதில் என்டிஏன்னு ஒரு கூட்டணி இருக்குது சார். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிவிகே வந்து அவங்க பொருட்படுத்தலை, எங்களுக்கு ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் வந்து அமைச்சர்கள் வந்து தொடர்ந்து களத்தில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுமே ஒரு பலமான கூட்டணியோட வந்து களத்தில் எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பிரச்சாரத்துக்கு போகிறாங்க, தொடர்ந்து மக்களை சந்திக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆனால் வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கலையே. இல்லைம்மா, நம்ம தெளிவாக சொல்லிட்டோம், ஆட்சியில் இருக்கக்கூடிய திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய நபர்களை அப்புறப்படுத்துவதற்காக தான் நம்ம வந்திருக்கிறோன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் என்ன ஆசை? கட்சி வச்சுருக்கோம், அவன் என்ன பண்ணுவான்? அவனும் ஆட்சிக்கு வர்றதுக்கு அவனும் திமுக எதிர்த்துக்கணும், அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தேவையில்லாமல் அவங்க வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் பெருசாக கிடையாது. ஏன்னா நாங்கள் எந்த ஊழலும் செய்யலை, நாங்கள் இப்போ தான் வரோம். புரியுதுங்களா? ஒருவேளை இப்போ அதிமுக வந்து ஆளுங்கட்சியாக இருந்தால் நாங்கள் ஆளுங்கட்சி அவங்க வந்து எதிர்த்திருப்போம். இதானே அரசியல் எதார்த்தம். சரி, நீங்கள் ஊழல் செய்யலை, விஜய் அவர்கள் மேலே எந்த ஊழல் வழக்கம் இல்லை, ஆனால் அந்த கட்சிக்குள்ளே இப்போ வேட்பாளர் பட்டியல் வெளியானதுக்கப்புறம் பெரிய சர்ச்சைகள் எழுந்திருக்கு சார். இப்போ பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவங்க, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் சாதி வெறியன்னு சொன்னவங்க, பெண்களை இழிவாக பேசினவங்க, இவங்க எல்லாருக்குமே சீட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 106 மாற்று கட்சியை சேர்ந்தவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விவாதம் தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்குது. ஏன் அப்போ வந்து தாவேக்கால வந்து தகுதியான நபர்கள் யாரும் இல்லையா? அப்படி கிடையாது. இந்த மாதிரி சீட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி சர்ச்சை எழுந்திருக்கணும்னு தலைமைக்கு தெரியப்படுத்திருக்கிறாங்க. எல்லாருக்குமே எல்லார் கவனமும் போயிருக்கு. நிச்சயமாக அது என்னன்றதை பரிசீலனை பண்ணுவாங்கம்மா.
ஏன்னா நீங்கள் லாஸ்ட் மினிட்ல சில பேர் வந்து திடீர்னு கட்சியில் வந்து இணைஞ்சிட்டாங்க. இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நம்ம டைம் டியூரேஷன் எடுத்துப்போம் இல்லையா? சார் நாங்கள் வரோம் கட்சிக்குன்னு சொல்லும்பொழுது அவங்க வந்து சேர்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி இல்ல இப்ப அரசியல் அனுபவம் கட்சியிலே இருக்கு. இருந்திருப்பாங்கல்ல. கிட்டத்தட்ட நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான். ம். 10,000 வேட்புமனுக்கள் பெறப்பட்டிருக்கு அப்டின்னீங்க. ம். அந்த 10,000 பேர்ல 234 பேர தேர்வு பண்றது அவ்ளோ பெரிய டாஸ்க்கா? ஏன் வந்து இவங்களுக்கெல்லாம் சீட்டு குடுக்கணுன்ற ஒரு கேள்வி, பெரிய கேள்வி. இல்ல 10,000 வேட்புமனு வாங்கினாலும் களத்தில் நிற்கணும்னு சொல்லும் பொழுது அவர்கள் வந்து எடுக்கக்கூடிய முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல. உங்களுக்கு தெரியும் சாமானிய வீட்டு பிள்ளைகளாக எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ 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 குறுகிய காலத்துக்குள்ளே நிறைய பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுதுன்னு போது தேர்தல் ஆணையம் 40 லட்சம் வரைக்கும் செலவு பண்ண சொல்லும் பொழுது அவங்களுக்கு அதில் சில விஷயங்கள் லேகிங் இருக்குது அப்படின்னும் பொழுது அவங்கள வந்து கடனாளி ஆக்குவதற்கோ அவங்கள வந்து என்ன சொத்தை விற்று காரை விற்று நகையை விற்று கொண்டு வந்து நீ செலவு பண்ணுன்னு சொல்கிறதுக்கோ தாவேக்கா தயாராக இல்லை, விஜய் தயாராக இல்லை, அவர்கள் தயாராகவே இல்லைன்னும் பொழுது ஸோ அந்த இடத்துல யாரையும் கடனாளி ஆக்குவதற்கு அவர் விருப்பப்படல. லாஸ்ட் மினிட்ல வந்தவங்க நாங்கள் நிற்கிறோம் இந்த மாதிரி எங்களுக்கு தகுதி இருக்குன்னு சொன்ன பிறகு சேர்த்துருக்குறாங்க. பட் அது வந்து தலைவர் அவருடைய நேரடி பார்வைக்கு போச்சான்றது நமக்கு தெரியல. இன்றைக்கு இந்த சர்ச்சை எழுந்திருக்கணும் போது தலைவருக்கான நேரடி பார்வைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அது என்னன்றது பார்த்து ரெக்டிஃபை அப்ப பண்ணுவாங்க. பணம் இருந்தா தான் சீட்டு அப்டின்ற ஒரு விஷயம் தாவேக்காலயும் இருக்கா சார்? கட்சிக்கு பணம் கேட்கல. திமுக வந்து கட்சிக்கு பணம் கொடுத்து சீட் வாங்குது. இல்ல சார் 2 கோடி கேட்குறாங்க, 5 கோடி கேட்குறாங்கன்னு தாவேக்கா யார் தரப்புல சொன்னா? இருந்தே நெறைய பேர் வெளியில வந்து யார் சொன்னா? பேசினாங்க. நெறைய சீட்டு வீடியோஸ் வாங்கின யாராவது சொல்லியிருக்காங்களா? நான் இப்போ என்ன சீட்டு சொல்றேன் குடுக்காத இப்போ நெறைய பேர் சொன்னாங்க. இப்போ ஏன்னா என்கிட்ட இப்போ நான் பணம் என்ன இல்ல. இப்போ நான் என்ன அதனால எனக்கு தெளிவா சீட்டு சொன்னேன்? குடுக்கலன்னாங்க. இப்போ நான் என்ன தெளிவா சொன்னேன்? இப்போ ஒரு கேண்டிடேட்டும் அரசியல் களத்தில் நிற்கிறாங்க. நீங்கள் வந்து தேர்தல் ஆணையம் 40 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணலான்னு சொல்லுதில்ல. எதுக்கு சொல்லுது? எதுக்காக அந்த இது வச்சிருக்கிறாங்கனாக்கா, நீங்க போஸ்ட் அடிப்பீங்க. அந்த பூத்தில் போய் உட்கார்றதுக்கு ஆட்கள நீங்க பார்ப்பீங்க. சாப்பாடு குடுக்கணும். எல்லா செலவுமே அவங்க பார்க்குறாங்கல்ல. ஒரு நாளைக்கு சராசரியா 1லேருந்து 2 லட்ச ரூவா செலவாகுதுன்னும் பொழுது, அந்த செலவை செய்கிற அளவுக்கு உங்களுக்கு வசதி இல்லாத சூழல்ல, அவங்கள வந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அதுக்கு மேல? நீங்க எலக்ஷன் ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும்லம்மா. காலையில ஒரு 200லேருந்து 300 பேருக்கு 6 மணிக்கு அசெம்பிள் ஆவாங்க. ஒரு 12 மணி, 1 மணி வரைக்கும் கேம்பெயின் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு பிரேக் எடுத்துப்பாங்க. திருப்பி 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் போவாங்க. அவ்வளோ நபர்கள் வராங்கல்ல கேடர்ஸ் எல்லாருக்கும். உணவு குடுக்கணும், போஸ்ட் அடிக்கணும், பேனர் ஒட்டணும், கார் இருக்கு, போகணும், வரணும், எல்லா செலவும் இருக்கும் பொழுது, அந்த கேண்டிடேட் வந்து அவங்களே சாமானிய வீட்டு பிள்ளைகளா இருக்கும் பொழுது, அவங்களே நம்மள வந்து பொருட்செலவு அந்த அளவுக்கு இல்லன்னு சொல்லும் பொழுது, நீ கடன வாங்கி செய்யின்னு சொல்லி கட்சி சொல்ல முடியாதுல்ல. தாவேக்காக்கு எல்லாருமே தன்னெழுச்சியா வராங்களே சார். கூட்டம் கூட்டம் வருதும்மா. அதுக்காக எல்லா கேண்டிடேட்டுக்கும் வந்து பணம் இல்லன்னு சொல்றேன். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அவங்கள்ட்ட வந்து பணம் இல்லன்னும் பொழுது, அவங்கள வந்து கடனாளி ஆக்குவதற்கு அவங்க விரும்பவில்லை. கட்சி விரும்பல கடனாளி ஆக்குறதுக்கு. புரியுதுங்களா? இப்போ கோடி கோடியா திமுக கொள்ளடிச்சு வச்சிருக்கு. கேண்டிடேட்டுக்கு வந்து பணம் குடுக்குறாங்க அப்படின்னாக்கா, இத்தனை ஆண்டு காலம் இருக்கு. இவங்க எல்லா கேண்டிடேட்டுக்கும் பணமும் குடுக்கக்கூடிய அளவுல கிடையாது. இப்போ தானே வந்த கட்சி தானே. இப்போ அந்த மாதிரி சீமான் யாருக்காவது பணம் குடுக்குறாரா வேட்பாளர்களுக்கு? இதான் எதார்த்த கள நிலவரம் அதானே. ஓகே. ம். கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே பறக்கும்படை 651 கோடி கிட்ட பிடிச்சிருக்காங்க சார். ம். அதாவது தேர்தலுக்கு பணம் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. தேர்தல் நேரத்துல யாரும் பணத்த வெளியில எடுத்துட்டு போக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் எப்படி இவ்வளவு பணம் வந்து இன்னும் புழங்கிக்கிட்டே இருக்குது? நீங்க தான் 4ஆம் தூண் சொல்லணும். யாருடைய பணம்லாம் மாட்டிருக்கு, யாரெல்லாம் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஜெகத் ரட்சனுடைய சாராய ஃபேக்ட்ரிலேருந்து ஒரு கார் வெளியில போயிருக்கு. அதில 50 லட்ச ரூபா வச்சு பிடிச்சிருக்கிறாங்க. நீங்க தான் அத பத்தி சொல்லணுமா? சொல்லுங்க. அது என்ன பணம்? பல பேர் தாலி அறுத்த பணம் தானே. கனிமொழி அப்படி தானே சொன்னாங்க. அத பத்திலாம் ஊடகம் பேச மாட்டீங்கல்ல? 4ஆம் தூண். விஜய்க்கு மட்டும் விஜய் விஜய்ன்னு வந்துடுறது. சரி சொல்லுங்க. சார் அதாவது வில்லிவாக்கம், டி-நகர் வந்து போறதா இருந்தது. பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இப்போ மறுபடியும் வந்து சைதாப்பேட்டை தொகுதி வந்து கேட்டு அனுமதி கேட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு சார். ஸோ சைதாப்பேட்டைக்காவது போவாங்களா? இல்ல அங்கேயும் அனுமதி மறுக்கப்படுமா? நீங்க தான் சொல்லணும். தாவேக்கா தரப்புல இருக்க நீங்க தான் சொல்லணும். அனுமதி நானா மறுக்கிறேன். நாங்க போறதுக்கு தயார்ன்னு சொல்லி அனுமதி கேட்டோம். அது இப்போ ஏன் சார் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது இத்தனை ஃபர்ஸ்ட் அனுமதி மறுப்பு. அப்ப ஏன்டா அடுத்த அப்படி மறுநாளே அப்புறம் நீங்க ஏன்டா அப்படி பயந்து போய் கேட்குறீங்க லூசு பயலுங்களே? ஏன்டா அனுமதி குடுக்க வேண்டியதானே நீங்க அவங்கள கேட்க வேண்டியதானே? அதான் சார் முதல் நாள் அனுமதி மறுப்பு. மறுநாள் அனுமதி கொடுக்கப்படுது. இது 2க்கும் அந்த ஒரு நாள் இடையில என்னதான் நடக்குது? நீங்க உங்களுக்கு புரியுதா புரியலையாம்மா? முதல் நாள் அனுமதி, மறுநாள் வந்து அனுமதி கொடுத்துட்றாங்க. ஃபர்ஸ்ட் நாள் அனுமதி சார் மறுக்கிறாங்க. பெரம்பூர்ல அனுமதி மறுத்தாங்க. ம். அதுக்கு அடுத்த நாள் விஜய் போனாங்க, பார்த்தாங்க. மறுநாளே அனுமதி கொடுக்கப்பட்டது. ம். புதுச்சேரிக்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. ம். மறுநாளே போனாங்க, பார்த்தாங்க. மறுபடியும் அனுமதியானது வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக அவர் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறானுங்க. தொடர்ச்சியாக மக்களை சந்திக்க எவ்வளோ கிரவுடு வருது. இந்த நேரத்துல அவர் பேச இன்னும் இவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க. ஸோ அத வந்து தடுக்கிறதுக்கு என்ன வழி செய்றோமோ செய்வாங்க. அதத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பொழுது. அப்போ ஒட்டுமொத்தமாக இவருக்கு மட்டும் ஏன் இந்த மாரி செய்றீங்கன்றது ஊடகம் தான் குரல் கொடுக்கணும். நாங்க கட்சி சார்பா சொல்றோம். கட்சியிலேருந்து நாங்க பேசுறோம் ஓகே. பட் 4ஆம் தூண் தானே டிசைடிங். இங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, கெட்டவன் தெரிஞ்சாக்கா அவன ஆட்சிய விட்டு, அதிகாரத்த விட்டு இறக்கக்கூடிய ஊடகங்கள் தான் ஒரு காலத்துல இருந்தது.
இன்னைக்கு கெட்டவங்க கூடயே சேர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு அவங்ககிட்டயே போய் காசு வாங்கிட்டு அவங்ககிட்டயே போய் மெடல் வாங்கிட்டு அவங்க கூட கொடுக்கக்கூடிய விருந்துக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடிய நபர்கள் தான் இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கிறாங்கன்றதுக்காக நம்ம அப்பட்டமாக மக்களுடைய குற்றச்சாட்டு வரைக்கும் நம்மளும் பார்க்க தானே செய்கிறோம். அப்போது நீங்கள் தான் ஊடகம் தான் சப்போர்ட் பண்ணணும். ஒரு நல்ல மனுஷனுக்கு ஊடகம் சப்போர்ட் பண்ணாமல் இந்த தீம் மியூசிக் வச்சு விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனோடனே மாறி மாறி எல்லா சேனலும் போட்டுக்கிட்டு இருந்தான். எதை கழட்டி அடிக்கிறதே தெரியலன்னு சொல்லி பல தொண்டர்கள் வந்து கோவப்பட்டாங்க. ஏன்டா அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும்பொழுது எல்லாரும் சேர்ந்து அவரை மீம் கண்டென்ட்டாக மாற்றிட்டு இன்றைக்கி அவர் இறந்ததுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல மனுஷன் போயிட்டாருன்னு சொல்கிறீங்களாடான்ட்டு. அப்போது களத்தில் சரியான மனிதர் வந்து நிற்கும் பொழுது அவருக்கு வந்து ஆதரவு குரல் தெரிவிக்காமல் அவரை வந்து இவ்வளோ பேர் சேர்ந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கும் பொழுது நீங்கள் உங்கள் டிஆர்பிக்காக இஷ்டத்துக்கு வாங்கி போட்டுட்டு உங்கள் சேனலுக்கு 4 ஆடு வருது 4 காசு கொடுக்குறான்றதுக்காக அதை செஞ்சுட்டு நாளைக்கு மறுபடியும் விஜயகாந்தை தவற விட்டது போலவே வந்து இவரும் அரசியல் களத்தில் நம்ம தவற விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பேசுறதுக்கான ஒரு முயற்சி எடுப்பீங்க. ஆனால் விஜயகாந்தை போல் அமைதியாக கடந்து போகக்கூடிய நபர் விஜய் அவர் கிடையாது. அவர் ரொம்ப தெளிவாக ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறார். நீங்கள் என்ன செஞ்சாலும் இப்போ 40 கட்சின்றது சாதாரண விஷயம் கிடையாதுமா. மத்திய மாநிலத்தில் எதிர்க்கிறத ஒத்தாள் தனி மனுஷன் நிற்கிறாரு. ஒட்டுமொத்த வேலையும் ஒன்றுக்கு போகிற அளவுக்கு பண்ணுறாருல. கதறானுங்கள்ல வெளியில் தான் வெறப்பா வச்சுட்டு சுற்றுறானுங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு மனுஷனை பார்த்து நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்கல்ல. மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க? அவர் வந்தால் நிற்கிறாங்களா? எமோஷ்னலாக பார்த்த உடனே எங்கள் அண்ணன் சொல்லிட்டு பிள்ளைங்க அழுகிறாங்களா? தம்பிமார்கள் பக்கபலமாக நிற்கிறாங்களா? காமன் பீப்புள்லேருந்து பெண்கள்லேருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்களா? அவர் அங்கேயே ஜெயிச்சிட்டாரா? அங்கே ஜெயிச்சிட்டாரு. நீங்கள் வந்து இந்த கிறுக்குத்தனமாக ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா 70 வருஷமாக தோற்று போய் நிற்கிறீங்க ரோட்டில். தெரியுதா? நீங்கள் வரும்போது 2 நாய் வருது, அதுவும் பார்த்துட்டு கம்முன்னு போயிட்டே இருக்குது. அவ்வளோதான் நடக்குது. வேறு யார் பார்த்தா அவங்கள? யார் கண்டுக்கிட்டா? 4 கிழவியை கூப்பிட்டு வந்து ஷூட்டிங் எடுக்கிறீங்க. அம்மா டேக் சொன்னோன்னே ஒருத்தராக போங்கம்மா, கேஷுவலாக பார்த்த மாதிரி பேசுங்கம்மா ஸ்டாலின்ட்டு. அதை ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டு விட்டான். பார்த்தீங்களா? ஐயா நீங்கள் வந்து அப்படியே உங்கள் அப்பா மாதிரியே சரிங்க ஐயா, நீ நல்லா இது பண்ணுயா. எவ்வளோ கேவலமான ப்ரொமோஷன்ஸ் பார்க்குறோம்லம்மா. நம்ம மக்களை நேசிக்க வைக்க தெரியலன்றது அவங்க தோத்துட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இவர் வந்து என்றைக்கோ மக்கள் மனசில் இடம் பிடிச்சி ஒரு தனி மனுஷன் ஒத்தாள் மொத்த ஸ்டேட்டையும் கட்டி போட்டு வச்சுருக்கிறாரா? உலகம் முழுக்க எல்லா அரசியலும் அவர் பின்னாடி நிற்கிறாங்களா? அங்கே ஜெயிச்சிட்டார்ல. இன்னைக்கு காலம் தள்ள 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 களமும் மாறும். என்னைக்கா இருந்தாலும் சரி அவர் அரசியலுக்குள்ளே வந்துட்டார். இதற்கு மேலே வந்து அவருடைய ராஜாங்கம் நிச்சயமாக இருக்குமா. அவரை தவிர்த்து விட்டு அரசியலும் கிடையாது, செய்தியும் கிடையாது. பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு இவங்க எல்லாம் தாக்கு பிடிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்த எலெக்ஷன்லாம் எத்தனை டிக்கெட் இருக்கும், இந்த எலெக்ஷனில் எவ்வளோ பை எலெக்ஷன் வரும்லாம் தெரியாது. பார்ப்போம். கண்டிப்பாக சார். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திச்சு பேசலாம். நன்றி. நன்றிம்மா.